Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை நம்ம எப்படி இந்த பிஎன் ஆப்பில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த கை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பார்க்குறதுக்கு இப்போ லைட்டாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவிங் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு அகைன் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஸோ அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு அகைன் சாச்சுரேஷனோட வேல்யூமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ சுற்றியுமே வந்து பிளாக் கலர் ஷேடோ வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் 100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இருக்கா அது இந்த ஒப்பாசிட்டின்ற வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு 48 இல்லைனா 40 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பேஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வரக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரௌசர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோவை நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் ஆகிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம க்ரோமில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மாஸ்கோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரியாக வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம்
வச்சதுக்கப்புறம் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்து ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு க்ரீன் கலர் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லைட்டாக வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணி லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை எந்த சைஸில் வச்சா நல்லா இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் வச்சு லிரிக்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு சாங்கை வந்து யூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஐக்கான இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் வந்துருக்கும். அந்த டபுள் எஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கலர் வந்து இருக்கும். அந்த கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளையோட கலர் வந்து என்ன வச்சிங்களோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா இந்த பாக்ஸில் வந்து அந்த கலர் இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்லைனை க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோ கிளிக் பண்ணி ஷேடோட கலருமே வந்து நீங்கள் க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளரை வந்து கொஞ்சம் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் வந்து ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் வந்து ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே லூப் அனிமேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 1.5 செகண்ட்ஸ்க்கு வந்து டூரேஷனை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிரிக்ஸோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே போலவே வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் வார்த்தை வந்து நம்ம இந்த இடத்த வந்து டைப் பண்ணியாச்சு. அகைன் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் இந்த சாங் ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ அப்படி இல்லைனா ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.